ஃபோக்ஸ் ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபரில் 2 பேர் 2 டிஃப்ரெண்டான மல்டிமீடியா பிளேயர்ஸை நம்ம தேர்ந்து வாங்கியிருக்காங்க. அது வந்து நம்ம இன்னைக்கு கொரியர் பண்ணணும், பார்சல் பண்ணணும். அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்க, இனிமே அவங்களுக்கு சொந்தமான மல்டிமீடியா பிளேயர் எது நம்ம கிட்ட இருந்தது எது அப்படின்னு பார்க்க போறோம். இது ஒரு மல்டிமீடியா பிளேயர். இந்த மல்டிமீடியா பிளேயர் JXD அப்படிங்கிற கம்பெனியோடைய மல்டிமீடியா பிளேயர். இது சேல் ஆயிடுச்சு. இதோடைய மாடல் நம்பர் JXD 680. இதுல என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மூவி ஸ்டோர் பண்ணிக்கலாம், MP3 சாங் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம், அண்ட் ஃபோட்டோஸ் கூட இதில் சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு நம்ம எங்கேயாவது டிராவல் போகும்போதோ இந்த பாக்கெட்டில் வச்சுட்டு எப்போ வேணா இதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி எல்லாம் நல்லா தான் இருக்கு. அண்ட் இது ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த பிளேயர் வந்து இதுலேயே ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரில் வந்து சவுண்ட் கேட்கும். அண்ட் இது வந்து லெஃப்ட் ரைட்டு எஸ்கேப் பட்டன், பேக் பட்டன் அதெல்லாம் இருக்குது. இதில் ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, அழகாக இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர்ஸில் நம்ம படம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீல் நல்லா இருக்கும். அண்ட் மொபைலில் பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக பிளேயர்ஸில் பார்க்கறதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. மேபி சாங் கேட்கறதுக்கு MP3 பிளேயர்ஸ், வாக்மேன், CD பிளேயர், CD வாக்மேன் இருக்கு, அண்ட் கேசட் வாக்மேன் இருக்கு, அண்ட் சின்ன MP3 பிளேயர்ஸ், டிஜிட்டல் MP3 பிளேயர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி தனித்தனியான டிவைசஸ்ல சாங் கேட்கும் போது இல்லை படம் பார்க்கும்போது அந்த குவாலிட்டி, ஏன்னா அது வந்து MP3 பிளேயர்னா இதுக்காகவே செய்யப்பட்டிருக்கும். ஸோ படம் பார்க்கறதுக்கு, பாட்டு கேட்கறதுக்காகவே இதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஸோ டெடிகேட்டடாக இதை செய்யும் போது அதில் வந்து அந்த குவாலிட்டி வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும், கேட்கறதுக்கு ப்ளசண்டாக இருக்கும். சும்மா மொபைல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதா தெரியல. ஸோ இந்த மாதிரி தனித்தனியான டிவைசஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது வந்து JXD பிளேயர், இது சேல் ஆயிடுச்சு. அண்ட் இது கோவோன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இதுல 2 பிளேயர் இருக்கு. நம்மகிட்ட 2 மல்டிமீடியா பிளேயர் இருக்கு. கோவோன் கம்பெனி. இது ஆக்சுவலா பேட்டரி வீக், ரொம்ப வீக், பேட்டரி ரொம்ப வீக். அதனால எனக்கு அண்ட் இதோடைய சார்ஜரும் எனக்கு கிடைக்கல. ஆனால் நல்ல ஹெவியா இருக்கு. பட் இதோடைய சார்ஜரும் கிடைக்காதனால இதை வந்து நான் 2மே சேல் பண்ணிட்டேன். கிடைக்காதனால இல்லை, கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமாக போயிருக்கும். இப்போ இதுல வந்து மெமரி கார்டு ஆப்ஷனும் இருக்கு, மெமரி கார்டும் போட்டுக்கலாம். பட் இப்போ இதுக்கு இது எனக்கு சார்ஜர் கிடைக்காதனால இதை நான் வந்து 2த்தையும் ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு தான் சேல் பண்ணேன். இது எவ்வளோ நாள் சார்ஜ் தாங்கும், ஒர்க் ஆகுமா அப்படின்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. பட் சோல்டு, சேல் பண்ணியாச்சு. இது என்னன்னா, இது எத்தனை GB இன்பில்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து 4 GB இன்பில்ட். ஆமா, இது 4 GB. இது வந்து கொரியன் மேடு. ஃபர்ஸ்ட் இந்த மல்டிமீடியா பிளேயர்ஸ் எல்லாமே கண்டுபிடிச்சது கொரியாக்காரங்க தான். சவுத் கொரியாவுடைய கம்பெனி ஷேகன் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியோட பேரு. இது வந்து ஒரு 4 GB அண்ட் இது வந்து ஒரு 4 GB. இதுல அப்படி படம்லாம் தெரியுதா? இது ஆப்போசிட்ல சிஸ்டம் ஸ்கிரீன் இருக்கு, அதனால அது அப்படி தெரியுது. பட் இது 2மே சுவிட்ச் ஆஃப் கண்டிஷன் தான். ஆன் ஆகுமான்னு கூட எனக்கு தெரியாது. பட் ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் எனக்கு கிடைச்சது. ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் நான் சேல் பண்ணிட்டேன். ஓகே ஃபோக்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்குள்ள போய் பாருங்க, எல்லாமே லாஜிக்கல் டெக்னிக்கல் வீடியோஸ் இருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃபோக்ஸ், பாய்.